வசனம் தியானத்தின் தலைப்பு: நாம் சுடர்களைப் போல பிரகாசிக்கிறவர்கள். பிலிப்பியர் 2:14. ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள். இந்த உலகத்திலே ஆண்டவர் நம்மை சுடர்களைப் போல பிரகாசிக்கிறவர்களாக தெரிந்து கொண்டார். பிரகாசம் இருக்கும் இடத்தில் இருள் இருக்க முடியாது. ஜீவ வசனத்தை நாம் பிடித்திருக்கும் போது, அதாவது வேத வசனங்களால் நம்முடைய இருதயம், நம்முடைய சிந்தை நிறைந்திருக்கும் போது, நாமும் சுடர்களைப் போல இருக்கின்ற இடத்திலே ஆண்டவருக்காக பிரகாசிக்க முடியும். பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு ஐரோப்பியாவிலுள்ள ஒரு மலை தேசத்திலே ஒரு ஆலயம் கட்டப்பட்டது. அன்று மாலை அந்த இடத்தை சுற்றியுள்ள எல்லா மக்களையும் ஜெபத்திற்காக வரவேற்றார்கள். எல்லோரும் அங்கு கூடினார்கள். அப்போது ஒருவர், இருட்டும் நேரமாக போகிறது, இப்போது எல்லோரையும் வர சொல்லி இருக்கிறீர்களே, எப்படி எல்லோரும் திரும்ப வீட்டிற்கு போக முடியும் என்று கேட்டார். அப்போது அந்த ஆலயத்தில் உள்ள போதகர் ஒவ்வொரு குடும்பத்தினர் கையிலும் ஒரு சிறு விளக்கை கொடுத்து அதில் தீபத்தை ஏற்றினார். அந்த இடம் முழுவதும் மிகவும் அதிகமாக பிரகாசித்தது. பின் எல்லோரும் அவரவர் இருக்கையிலே அந்த ஆலயத்திற்குள் அமர்ந்து தேவனுடைய செய்தியை கேட்டார்கள். ஒவ்வொருவருடைய இருக்கையிலும் வெளிச்சம் பிரகாசித்தது. செய்தி நேரம் முடிந்த பின் அந்த போதகர், அடுத்த வாரம் நீங்கள் ஆலயத்திற்கு வரும்போது உங்கள் வீட்டிலிருந்தே இந்த விளக்கை ஏற்றி வாருங்கள். வழியிலும் உங்களுக்கு வெளிச்சமாக இருக்கும், ஆலயத்திலும் உங்களுக்கு வெளிச்சமாக இருக்கும் என்றார். அடுத்த வாரம் அங்குள்ள மக்கள் வீட்டிலிருந்து வரும்போதே விளக்கை ஏற்றி வந்ததால் அந்த தெருக்களெல்லாம் வெளிச்சமாக இருந்தது. அந்த வெளிச்சத்தை பார்த்து பலரும் ஆலயத்திற்கு வந்தார்கள். ஆலயத்திலும் ஒவ்வொருவருடைய இருப்பிடத்திலும் இருந்த வெளிச்சம் அவர்கள் முகத்தையும் பார்க்கும் அளவு நன்றாக பிரகாசித்தது. எல்லோரும் சந்தோஷமாக வந்து ஜெபித்து சென்றார்கள். வேதாகமத்தில் மல்கியா தீர்க்கதரிசி புத்தகத்தோடு பழைய ஏற்பாடு முற்றிற்று என்று நாம் வாசிக்கிறோம். அதில் மல்கியா தீர்க்கதரிசியின் மூலம் ஆண்டவர் ஜனங்களோடு இடைப்பட்டார். ஜனங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க மனதில்லாமல் இருந்தார்கள். ஜனங்கள் பாவம் செய்து தேவனுடைய சத்தத்தை கேட்காததால் தேவனும் ஜனங்களோடு பேசுவதை நிறுத்திவிட்டார். ஆகவே பழைய ஏற்பாட்டு காலத்திற்கும் புதிய ஏற்பாட்டு காலத்திற்கும் இடையே 400 ஆண்டுகள் தேவனுடைய வார்த்தை ஜனங்களுக்கு வெளிப்படவில்லை. அந்த 400 ஆண்டுகளையும் இருண்ட ஆண்டுகள் என்று அழைப்பதுண்டு. பின்பு உலகத்திற்கு ஒளியான இயேசுவை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்த யோவான் ஸ்நானகனை முன்னோடியாக ஆண்டவர் தெரிந்து கொண்டார். யோவான் 5:35 யோவான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே களிகூற மனதாயிருந்தீர்கள் என்று வாசிக்கிறோம். அந்த நாட்களில் பாவ இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது, கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்று யோவான் பிரசங்கம் பண்ணினான். அப்போது எருசலேம் நகரத்தாரும் யூதேயா தேசத்தார் அனைவரும், யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும், பரிசேயர், சதுசேயர், ஆயக்காரர், போர்ச்சேவகர் எல்லோரும் யோவானுடைய பிரசங்கத்தை கேட்டு மனம் திரும்பினார்கள். பாவ இருள் ஜனங்களை மூடியிருந்த அந்த நாட்களில் யோவான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்து இரட்சகராகிய இயேசுவை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தினார். இதுபோல இன்றும் பாவ இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களை அதிசீக்கிரத்தில் நியாயாதிபதியாக வரப்போகிற இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகைக்கு ஆயத்தப்படுத்த ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு நாமும் சுடர்களைப் போல இந்த உலகத்திலே பிரகாசிப்போம். ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களைப் போல நமக்காகவும் மற்றவர்களுக்காகவும் இந்த உலகமெங்கும் நாம் எழும்பி பிரகாசிப்போம். எழும்பி பிரகாசி,
உன் ஒளி வந்தது. கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிப்போம். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, பாவ இருள் மூடியிருந்த இந்த உலகத்திலே ஒரு யோவான் ஸ்நானகன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்து இரட்சகராகிய இயேசுவை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தினார். இன்றும் பாவ இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு அதிசீக்கிரத்திலே நியாயாதிபதியாக வரப்போகிற இயேசு கிறிஸ்துவை அறிமுகப்படுத்த நாங்களும் சுடர்களைப் போல இந்த உலகத்திலே பிரகாசிக்க எங்களுக்கு உதவி செய்ய ஜெபிக்கிறோம் அப்பா. நாங்களும் ஆயத்தமாக மற்றவர்களையும் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு ஆயத்தப்படுத்த எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். Thank you. Have a blessed day.